இருக்குல்ல? ஓகே ஓகே. என்னங்க இல்ல கேசரி கூட காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதான் மாப்பிள்ளை கிட்ட காஃபி கேட்டிருக்கேன். வேற ஒண்ணும் அப்படியா? இல்ல. மாப்பிள்ளை, ரஞ்சிதா ஒரு காஃபி மாமாவுக்கு. இது வந்துட்டேன். என்னங்க குடுமா. சூப்பர். அண்ணி. இது உனக்கு. சூப்பரா இருக்கு. ரஞ்சிதா சூப்பரா இருக்கு. ரஞ்சிதா நீ ஒண்ணு பண்ணு, ஒரு பெரிய பாத்திரத்துல கேசரி போட்டு எடுத்துட்டு வா. எதுக்கு? கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாமா? குடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான்ப்பா. ஆனா அவங்க வேணும்னே வெறுப்பேத்துறோன்னு நினைச்சுக்க போறாங்க. அதான் ரஞ்சிதா அவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். நாம நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் ஸ்வீட் கொடுக்குறோம். சுதா நீயே எடுத்துட்டு போய் கொடுப்போம். ஏய் அண்ணா காஃபி கேட்டீங்கல்ல, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரி. அப்பள சுதா ஓகே. இன்னும் நிறைய வச்சுக்கோ. நல்லா அண்ணா, டேஸ்டா நான் போய் பண்ணிருக்கால. குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட். திட்டுவாங்க வாங்கிக்கோ. ஓகே. ஓ. சித்ரா இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்குக்கா? சாப்பிடுறி. அக்கா வா 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 வா, உனக்கு தான் முதல்ல ஸ்வீட் கொடுக்கணும். இந்தா கேசரி எடுத்துக்கோ. ஏதடி இது? சுட சுட ரவா கேசரி கிடைச்சா யாரு செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்கன்னு ஆராய கூடாது, அப்படியே வாயில போட்டுக்கணும். இந்தா போட்டுக்கோ. எதுக்குன்னு சொல்லுடி. இன்னைக்கு அண்ணா அண்ணியோட வெட்டிங் டே, அதான் அண்ணி ஸ்பெஷலா கேசரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏங்க துப்பிட்ட? ரஞ்சிதா செஞ்ச ஸ்வீட் ரொம்ப கசக்குதா? திவராடி உனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? முறையா கல்யாணம் பண்ணவங்க தான் வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடுவாங்க. ரஞ்சிதாக்குலாம் அந்த அருகதையே கிடையாது. அவதான் புத்தி இல்லாம ஸ்வீட் பண்றானா, நீயும் அது வந்து ஊட்டுற. திவராடி உனக்கு. உன்கிட்ட தான் பேசுற சுதா, தெரிஞ்சுதான் பண்றியா நீ? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? குழந்தையாடி நீ, கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. என்னடி ஏன்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அம்மா அண்ணனுக்கு இன்னைக்கு வெட்டிங் டேவா, அந்த ரஞ்சிதா ஸ்வீட் செஞ்சானு இவ கொண்டு வந்து ஊட்டுறாமா. ஏய் உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? எங்க வயிற்றுல கொட்டிக்கலனா உனக்கு தூக்கமே வராதாடி? அம்மா நான் என்னம்மா பண்ண? கல்யாண நாளுக்கு ஸ்வீட் தானே கொடுத்தேன். வாய் மூடு. அவங்களுக்கு நடந்தது கல்யாணமே இல்லைன்னு சொல்ற? கல்யாணமா கல்யாணம். ஆபத்துல தாலி கட்டினா அதுக்கு பேர் கல்யாணம் ஆயிடுமா? இத பார், நீயும் அருணா அதை முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. எந்த காலத்திலயுமே நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அந்த நாடக கல்யாணத்தை அவதான் வெக்கமே இல்லாம கொண்டாடுறானா, நீ அவ கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கியா? தொலைச்சிருவேன் உன்னை.